அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஈஸி குக் வித் மிலா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அன்பிளான்ட் அவுட்டிங் vlog. இந்த vlog ஷூட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே. திடீர்னு கசின் கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்புங்க, மலைக்கு அப்புறம் அந்த டேம்லாம் நல்லா ஓவர்ஃப்ளோ ஆகி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து லஞ்ச் கூட குக் பண்ணல. ஸோ பாதி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கும் போதே எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்து இது பார்க்குறது வந்து ரொம்ப ரேர்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து மஸ்கட்டில் வந்து பல வருஷமாக இருக்காங்க. பட் அவங்களுமே வந்து இவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஆகி பார்க்கல. ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஸோ நாங்கள் இமீடியட்டாக கிளம்பியாச்சு. ஸோ குரியத் அப்படிங்கிற ஒரு டேமை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டேம் பார்த்திங்கன்னா மஸ்கட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து தள்ளி இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 hours ட்ரைவு. இந்த ட்ரைவே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து சைட் சீயிங் இருக்குது, பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. तुमसे मेरा जीना मरना तुम चल रहे हो तो सांसें मेरे साथ चल रही हैं ओ हम सफर. காருக்கு வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு வந்து டீ தான் வந்து ஃபியூவல். ஸோ எங்கே நாங்கள் அவுட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீயோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ காருக்கு வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். இந்த வேலை பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்பாட்ஸில் வந்து ஷூட்டிங்லாம் எடுக்கிறதாக கசின் சொல்லியிருந்தாங்க. இது பியூர்லி பார்த்திங்கன்னா நேச்சர் விரும்புகிறவங்களுக்கு இந்த vlog ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து சைட் சீயிங் தான். இதை நான் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ என்ன மாதிரி நேச்சர் விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த vlog-ஐ வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் ஏதோ படம் ஷூட்டிங் பண்ணதாகலாம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா அந்த மலையே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே வந்து ஒவ்வொரு மலையும் வந்து ஒவ்வொரு கலரில் இருந்தது. ஸோ அந்த மலையில் வந்து கலர் வேரியேஷன் கூட நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ ரொம்பவே இந்த மஸ்கட்டை பொறுத்தவரையும் நான் ரொம்ப வியப்பாக பார்க்குற ஒரு விஷயம் வந்து ரோட்வேஸ். மலைக்கு தகுந்த மாதிரி அழகாக ரோட்வேஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அண்ட் தென் எல்லா இடத்துலையுமே வந்து மஸ்ஜித் இருக்கும். ஸோ அசர் டைம் ஆகிட்டதுனால நாங்கள் வந்து மஸ்ஜித்தில் வந்து ஸ்டாப் ஓவர் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழுதுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் 2:30 மணிக்கு கிளம்புனோம். அரௌண்ட் வந்து ஒரு 4:30 மணிக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகியாச்சு. பிகாஸ் 2 இடத்துல ஸ்டாப் ஓவர் பண்ணதுனால 2 hours எடுத்துருச்சு. ஆக்சுவலாக வந்து முன்னாடியே பிளான் பண்ணாததுனால நாங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டோமோ இருட்டிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே போனோம். பட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி நிறைய கார் வந்துட்டு இருந்தது. ஸோ இன்னும் அர்லியாக வந்திருந்தா கூட கொஞ்சம் வெயிலாக தான் இருந்திருக்கும். இது வந்து கரெக்டான டைம் அப்படின்னு தான் எங்களுக்கு பட்டுது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பாட்டுக்கிட்ட வந்துட்டோம். ரிலாக்ஸ்டாகவும் நாங்கள் வந்தோம் பார்த்துக்கிட்டே. நாங்கள் ஸ்பாட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த டேம் பார்த்திங்கன்னா கீழேருந்து நம்ம வியூ பண்ணலாம், அப்புறம் மேலே ஏறியும் வியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இப்போ கீழே தான் போக போகிறோம். ஸோ அந்த ரோடு வந்து அப்படி கர்வாக போச்சு. அந்த கர்வ் அப்படி திரும்பின உடனே வந்து அந்த டேம் வந்து எங்கள் கண்ணு முன்னாடி இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளுமையாக அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து நாங்கள் கீழே போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கிங் மேலே தான் நாங்கள் வந்து எங்களால் வர முடிஞ்சுது. ஸோ இதுக்கு மேலே ஹைட்லேயும் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு மேலே போக போகிறோம். வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், நிறைய காரு, இவ்வளோ பேரும் வந்திருக்காங்களா நம்மள மாதிரியே அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ
எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தாங்க. அந்த டேம் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே வந்து அது அப்படியே ஓடிட்டு இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கீழே போக முடியும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கீழே வழியாக போகிறவங்களுக்கு வந்து அந்த இடத்த அக்சஸ் பண்ண முடியும். எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க அங்கே. என் பையனும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான். பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்திருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கீழே மேலேருந்து மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. चाहतों में कितना तड़पे हैं, सावन भी कितने तुझ बिन बरसे हैं। जिंदगी में मेरी सारी जो भी कमी थी, तेरे आ जाने से अब नहीं रही। सदा ही லாஸ்ட் இயர் நான் மஸ்கட் வந்த புதுசில் வந்து இந்த டேமுக்கு நாங்கள் வந்திருந்தோம். அப்போ வந்து சம்மர் டைம், ஒன்றுமே இல்லை. இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்தது. கீழே வந்து ஒரு சேனல் மாதிரி கட்டி அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் இருந்தது. அதில் தான் என் பசங்கள்லாம் வந்து குளித்தாங்க. ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்தது. அந்த இடத்த இப்படி பார்க்கும் போது என் கண்ணே என்னால் நம்ப முடியல. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் இங்கே நின்று நாங்கள் வந்து இந்த இயற்கையை வந்து அட்மையர் பண்ணிவிட்டு அப்புறம் ஊரில் என் பையனுக்கெல்லாம் வந்து வீடியோ கால் போட்டு காட்டினேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து வந்து வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இருட்ட முன்னாடி மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாம் வந்து ஒரே டைமில் மேலே ஏறுறதுனால அந்த ரோடே வந்து ஃபுல்லாக ஜாம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே சைடில் வந்து கசின் அவங்க ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் அந்த சைடில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அந்த வியூவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மேலேருந்து பார்க்குறதுக்கும் சேம் வியூ தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்வே எல்லாமே இருந்தது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி அங்கே நிறைய வந்து போட்ஸ்லாம் வச்சுருக்காங்க போட்டிங்க்கு. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம போட்டிங் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இருட்ட முன்னாடி வந்து நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தா வந்து நல்ல அழகான ஒரு பார்க். ஆல்ரெடி நான் இந்த இடம் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இவ்வளோ க்ரௌடோட இவ்வளோ பீப்புள்ஸோட இருக்குல்ல. நாங்கள் சம்மரில் வந்திருக்கும் போது ரொம்ப ட்ரையாக யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் வந்துட்டு நாங்கள் அங்கே உட்கார கூட இல்லை. ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இமீடியட்டாக வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம். அவ்வளோ வெயிலாகவும் யாருமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்ஃபில்டாக இருக்குது. எல்லாரையும் போய் பார்க்குறதுக்கு வந்து இந்த பார்க்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஸ்டெப்ஸில் தான் போகணும். நான் எங்களால் ஏற முடியல. என் பையன் மட்டும் மேலே போயிட்டு அங்கேருந்து வியூ பண்ணான். நாங்கள் வந்து கீழேருந்தே பார்த்துட்டோம். இதுதான் வந்து அந்த உள்ளத்துலேயே வந்து நல்ல ஹைட்டான வியூ பாயிண்ட் அது. ஸோ மேலே நின்று பார்க்குறதுக்கு அந்த ஃபுல் வியூ வந்து பார்க்க முடியும். ஸோ மேலேருந்து வந்து ஃபுல் வியூ பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து டீயும் சமோசாவும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ சமோசா சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு மஹரிப் டைம் ஆகிடுச்சு. மஹரிபும் தொழுதுட்டு அப்புறமா வந்து நாங்கள் இறங்கிட்டோம். காலையில் முழிக்கும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இன்றைக்கி வந்து இப்படிலாம் போவோம், இதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிறத. ஒரு அன்பிளான்டான மெமரபிள் ட்ரிப்பாக வந்து அன்றைக்கி எங்களுக்கு அமைஞ்சுது. ஸோ அதோட ஃபுல் க்ரெடிட் பார்த்திங்கன்னா எங்களோட கசினுக்கு தான் போய் சேரும். ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க தான் வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன மாதிரி இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட நான் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். If you like this video, please subscribe, like, share and don't forget to click the bell icon.